இதே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும். அப்படி உள்ளவங்கள பெரியவங்க வீட்டில் உள்ளவங்களும் கணவன்மார்களும் நல்லா பார்த்துக்கணும். இந்த டைமில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு மனநோய் அதிகமாகவே வரும். அது அவங்க மனநோயினே தெரியாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கர்ப்பமாக இருக்கிற டைமுங்கும் போது அந்த டைமில் மட்டும் கணவன் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வெளியில் சொல்லவும் முடியாது, அவங்களால சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா கணவனுக்குங்கிற ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, அது கெட்டு போயிடும்னு ஒரு பக்கம். ஒரு சிலர் வந்துட்டு இது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் ஒரு சிலருக்கு எப்படின்னாக்கா, ஐயோ இதை பற்றி கேட்டால் நம்மளை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ அப்படிங்கிறது இதெல்லாம் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி பெற்றவங்ககிட்டையும் சொல்ல மாட்டாங்க. கணவரை பற்றி இப்படி ஒரு தவறு செய்கிறாங்கங்கிறத வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையும், மனசில் உள்ள கவலைகள் போயிட்டாலே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராது. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. வீட்டில் பெரியவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சேவும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனநோயை அதிகப்படுத்திடுவாங்க. நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா, அவங்க அதுலேருந்து மீண்டு கொண்டு வந்துடுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் சரியாகாது. கர்ப்பமாக இருக்கும்போது வர்ற மனநோய் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அது அதான் சொல்கிறேன், நரம்பெல்லாம் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும். அந்த டைமில் அந்த அளவுக்கு பொண்ணுங்களால் ஒரு இதாக இருக்க முடியாது. எவ்வளோ போல்டான பொண்ணாக இருந்தாலும் அந்த டைமில் வீக்காக தான் இருப்பாங்க. அந்த டைமில் மட்டும் வந்துருச்சுன்னா மனநோய் வந்துட்டா அது சீக்கிரத்துலலாம் சரியாகாது. அப்போ அதுக்கு ஒரு நாள் பிடிக்கும். நாள் ஆக ஆக என்ன பண்ணணும்னா இவங்க அந்த மைண்டில் இருந்து அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணணும். அப்படியெல்லாம் இல்லைங்கிறத உணர வச்சிட்டாலே அது சரியாயிடும். ஆனால் என் இஷ்டம், நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட தான் இது ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி வீட்லேயே வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போக மாட்டாங்க. அதாவது மெண்டல் ஆகாமல் அவங்களே பார்த்துக்குவாங்க, அந்த மனநோயோடையே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு இதாக ஆகி வெளியில் போகிற பார்த்தீங்களா, 1 வீக்லலாம் மெண்டல் ஆகி போனவங்கலாம் நான் கதை சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி ஆனவங்களும் இருக்காங்க. அது மாதிரி ஆகாமல் வீட்லேயே இருப்பாங்க. இன்னொன்று யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, மனசில் கவலைகள் அதிகமாக. இப்போ கணவன் தவறு செஞ்சாதான் அப்படிங்கிறது ஒரு ரகம், அதனால வருதுங்கிறது. இன்னொன்று குடும்பத்தில் கஷ்டம், ரொம்ப பண கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், இல்லை கடங்காரவங்க வாசலில் நிற்கிறதும் கேட்குறதும், இது மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்களுக்கும் இப்படி ஒரு மனநோய் வரும். அதுலேருந்தும் மீண்டு வரணும்னா அதில் யாராவது ஒருத்தர்